என்னோட வாய்ஸ் வந்து கிளியரா இருக்கா? ஸோ ஜாயின் ஆகிட்டோம். என்னோட வாய்ஸ் வந்து கிளியரா இருக்கா? ஸோ ஜாயின் ஆகிட்டோம். என்னோட வாய்ஸ் வந்து கிளியரா இருக்கா? ஸோ ஜாயின் ஆகிட்டோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். மூணு பேர் இருக்கீங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஸோ ஆக்சுவலாக இது புது சேனல். நம்ம புது சேனலில் ஃபஸ்ட்டு டைமாக வந்து லைவுக்கு வர்றோம். ஸோ டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வந்து உங்களோட கொரீஸை வந்து கேட்கலாம். கிளாரிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஆக்சுவலாக நான் லேப்டாப்பில் வந்து வெப்கேமில் வர்றேன். நிஃப்டி வந்து முடிஞ்சிருச்சு. நிஃப்டி வந்து 10,705 அப்படிங்கிற லெவலில் வந்து இன்னைக்கு வந்து முடிஞ்சிருக்கு. ஹாய், ஷால் ஐ ஆஸ்க் அபவுட் ஈக்விட்டி மார்க்கெட்? எஸ் கோபிநாத் சார், கேளுங்க. தெரிஞ்சிச்சுன்னா நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன் கண்டிப்பா. ஹெச்டிஎஃப்சி ஜூலை ஃபியூச்சர் பத்தி சொல்லுங்க. ஸோ இப்போ கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்க. ஏன்னா பேங்க் நிஃப்டி இன்னைக்கு வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வர முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால வந்து கொஞ்சம் பேங்க் ஸ்டாக்கிங் போறவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன நம்ம ட்ரெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஏன்னா ஒரு மேஜர் ஈவெண்ட் வந்து நடந்திருக்கு, ஒரு ப்ரெஸ் மீட் வந்து இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம வந்து நாளைக்கு வந்து ட்ரேட் பண்ணலாம். எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி 22,584 43 பாயிண்ட் வந்து இன்னைக்கு இறங்கி முடிஞ்சிருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. குளோபல் மார்க்கெட் நியூஸ் எப்படி பார்க்கறது? குளோபல் மார்க்கெட் நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா investing.com நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. investing.comல வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். குளோபல் மார்க்கெட் நியூஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் investing.comல நீங்கள் போனீங்க அப்படின்னா. in.investing.comங்கிறது இந்தியன் வெர்ஷன். investing.com உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். கோபிநாத், ஐ எம் ஆல்சோ திங்கிங் அபவுட் ஃபியூச்சர் ஒன்லி சேம் அஸ் ஹெச்டிஎஃப்சி. ஸோ நீங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்க் சொல்றீங்களா இல்லை ஹெச்டிஎஃப்சி சொல்றீங்களா? ஏன்னா ரெண்டு ஸ்டாக் இருக்கு, ஹெச்டிஎஃப்சி இருக்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்கு. ஸோ நீங்க எதை சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஹெச்டிஎஃப்சி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பார்த்துறேன். ஹெச்டிஎஃப்சி ஸோ ஹெச்டிஎஃப்சி பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக வந்து இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. ஸோ டெக்னிக்கலாக வந்து ரொம்ப ஆக்சுவலாக வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு கொஞ்சம் ஒரு மைனர் ஒரு டவுன்ல முடிஞ்சிருக்கு. பட் வந்து எல்லா இண்டிகேட்டர்ஸ் டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மூவிங் ஆவரேஜாக இருக்கட்டும், ஆசிலேட்டராக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பை தான் வந்து காமிச்சிருக்கு. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. பட் கொஞ்சம் லாங் டேர்ம் போகிறவங்க ஹெச்டிஎஃப்சி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஸ்டாக் தான், நம்ம போகலாம் ஹெச்டிஎஃப்சி. பட் ஜூலை நீங்கள் ஃபியூச்சரை பற்றி கேட்குறீங்க. ஸோ அதனால் வந்து இதை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து ஜூலை ஃபியூச்சர்னு சொல்லும்போது நம்மளுக்கு வந்து வேலிடிட்டி வந்து கம்மி. இந்த வேலிடிட்டி அப்படின்னு சொல்லும்போது 30ஆம் தேதி வரை இருக்கு, இந்த மந்த் எண்டு வரை இருக்கு. பட் ட்ரேடிங் செஷன் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கம்மி தான், சாட்டர்டே சண்டே. ஹெச்டிஎஃப்சி பேங்க்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க், ரிலையன்ஸ் இந்த ரெண்டு ஸ்டாக்குமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு இப்போ. ஹெச்டிஎஃப்சி பேங்க், ரிலையன்ஸ் இன்ட்ராடே மேக்ஸிமம் வந்து லாங் டேர்ம் போகிறவங்க கூட இன்ட்ராடேவே நல்லா பண்ணலாம்.
ரிலையன்ஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க், இந்த 2 ஸ்டாக்குமே. ஏன்னா வந்து நிறைய மியூச்சுவல் ஃபண்டு இன்வெஸ்டர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வேல்யூ ஃபண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2ல தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் ரிலையன்ஸ், இந்த 2 வந்து மேஜர் பார்ட்டாக வந்து போட்டிருக்காங்க. I am beginner. Where to get trained about shares and commodity? What is the duration? ஸோ நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட் அந்த கமாடிட்டி மார்க்கெட்டில் ட்ரைனிங் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்களே தான் கற்றுக்கணும். என்னதான் நீங்கள் லேர்ன் பண்ணாலுமே வந்து அந்த எமோஷனல் மார்க்கெட் வந்து நீங்கள் அதை லேர்ன் பண்ணணும். அந்த எமோஷனல் மார்க்கெட் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் லைவாக ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் வந்து முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள், நிறைய பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். நார்மலாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேடிங் வியூ போனாலே வந்துட்டு பேப்பர் ட்ரேடிங்க்கு உண்டான தனி டெர்மினலே வந்து அதில் இருக்கும். ட்ரேடிங் வியூ நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா வந்து அதில் நீங்கள் நார்மலாக வந்து பை செல் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு விர்ச்சுவலாக வந்து என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணிக்கலாம், லைவ் மார்க்கெட்லேயே பண்ணிக்கலாம். ஸோ அதனால ட்ரேடிங் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்துட்டு ஒரு 2 மாதத்துக்கு வந்து நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணுங்க. பேப்பர் ட்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன அமௌண்ட், ஒரு மினிமம் வந்துட்டு ஒரு 5000 இல்லைன்னா ஒரு 5000 போட்டு நீங்கள் ஆரம்பிங்க. 10,000 வச்சுக்கோங்க ஒரு மார்ஜின் அமௌண்ட்டா. 10,000ல ஃபர்ஸ்ட் ஒரு 5,000 போட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போதான் வந்து உங்களால வந்து அந்த எமோஷனல் அந்த லைவ் மார்க்கெட் அந்த அந்த ப்ரெஷரை வந்து உங்களால வந்து உணர முடியும். சும்மா வந்து விர்ச்சுவல் ட்ரேடிங்ல வந்து நீங்க மார்க்கெட்டை வேணா லேர்ன் பண்ணலாம், பட் வந்து வேற எதுவுமே உங்களால வந்து லேர்ன் பண்ண முடியாது. வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் டெவலப்பர் இன்வென்ஷன் என்னோட இதில் வந்து நான் போட்டிருந்தேன். விர்ச்சுவல் ட்ரேட் எப்படி பண்ணுறது, ஃப்ரீ அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதில் நிறைய வீடியோஸ் இருக்கு, பாருங்க. ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நிறைய சேனல்ஸ் இருக்கு. முத்துக்குமார் சார் சேனலை பாருங்க. முத்துக்குமார் சேனலில் நிறைய சொல்லியிருப்பாரு அவர். ப்ளஸ் வந்து என்னோட சேனல் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்கு தமிழ்ல. பட் எந்த விதமான புரோக்கரேஜ், அதாவது நான் உங்களுக்கு கால்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆகும், அந்த லாஸை ரெக்கவர் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி இதில் மட்டும் போய் சிக்கிறாதீங்க. கேன் வி டூ ட்ரேடிங் இன் NYSE ஃப்ரம் இந்தியா? இந்தியாவில் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் வந்து NSE BSE. பட் நீங்கள் ஃபாரினில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு செப்பரேட் பிளாட்ஃபார்ம் வந்து இருக்கு. நீங்கள் நார்மல் நம்ம செபி அப்ரூவ்டு புரோக்கரேஜில் இருந்து நம்ம பண்ண முடியாது. கூகுள் பிளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு நிறைய ஆப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். NYSE ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல ட்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் பண்ணலாம். பட் அதுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஏன்னா நம்மளால இந்தியன் மார்க்கெட்டே நம்மளால வந்து கரெக்டாக வந்து ஜட்ஜ் பண்ண முடியல. இதில் போயிட்டு எங்கிட்டு நம்ம ஃபாரின் மார்க்கெட்டை போய் நம்ம அனலைஸ் பண்ணுறது. பட் இருந்தாலுமே வந்து ஆப்பிள், ஃபேஸ்புக் அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃபண்டமெண்டலாக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். பிரேக் அவுட் ட்ரேடிங், என்ட்ரி அண்ட் எக்ஸிட் இன் ஷார்ட். புரியல என்ன கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிரேக் அவுட் ட்ரேடிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? பிரேக் அவுட் ட்ரேடிங்கில் நிறையா இருக்குது நம்மளுக்கு. ஈக்விட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்னிங் வந்து 9:15 9:30 பிரேக் அவுட் இருக்கு. கமாடிட்டி மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பிரேக் அவுட். பட் பிரேக் அவுட்ல நம்ம மெயினா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, வெறும் வந்து நம்ம ப்ரைஸ் மட்டும் பிரேக் அவுட் ஆகுதா இல்ல வந்து வால்யூமும் சேர்த்து பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து நீங்க கண்டிப்பா வந்து பார்த்தாகணும். ஏன்னா நீங்க வெறும் ப்ரைஸை மட்டும் நீங்க பிரேக் அவுட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து அது மேக்சிமம் ஃபெயிலியர்ல போய் முடியறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால பிரேக் அவுட்டோட வந்து வால்யூமும் நீங்க சேர்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு பை பிரேக் அவுட் கிடைக்குது அப்படின்னா வந்து வால்யூம் வந்து எந்த அளவுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறதையும் நீங்க பார்த்துக்கோங்க. செல் ஷார்ட்ல நீங்க பிரேக் அவுட் எடுக்கிறீங்க அப்படின்னா வால்யூம் வந்து எந்த அளவுக்கு வந்து கம்மி ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க பார்த்துக்கணும். வால்யூம் வந்து மெயின் இந்த இடத்துல மேஜர் ரோல் பிளே பண்றதுல. எக்ஸ்பிளைன் அபவுட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், ஹவு டு டூ. ஸோ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இப்போ சொல்லணும்னா மினிமம் உங்க கையில வந்து 1 lakh வந்து கண்டிப்பா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். மினிமம் வந்து 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கண்டிப்பாக வேணும். அப்படி இருந்தா அந்த 1 lakh வந்து ஒரே நாளில் போறதுக்கான வாய்ப்புகளும்
அதிகமா இருக்கு. ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்து பண்றாங்க. எம்டி ஃபோர் ட்ரேடிங் தான் ஆக்சுவலா. ஃபாரெக்ஸ்னா எம்டி4 தான். ஸோ அதுல வந்து பண்றாங்க. மினிமம் வந்து 1 lakh வந்து கண்டிப்பா வேணும். ஏன்னா பை செல் பை செல் பை செல்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டே வரணும். பட் வந்து ஏதாச்சும் ஒரு மேஜர் ஈவெண்ட் ஏதாச்சும் ஒரு நடந்துச்சுன்னா மொத்தமா வந்து 1 lakh வந்து டப்புன்னு வந்து போயிடும். ஒரே நாள்ல வந்து ஒரே நைட்ல வந்து 1 lakh காலைல நம்ம போட்டு வச்சிருப்போம் நைட்டு, காலைல எந்திரிச்சு பார்த்தா வந்துட்டு மொத்தமா வந்து லாஸ் ஆயிருக்கும். ஏன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் 24 ஹவர்ஸ் அப்படிங்கிறனால வந்து நைட்டு அப்படியே போட்டு வச்சுட்டு படுத்துருவாங்க. மார்னிங் எடுத்து பார்த்துச்சுன்னா ஒரு ப்ராஃபிட்டோ லாஸோ இருக்கும். ஸோ அதனால பட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்து இப்போதைக்கு வந்து பண்ணாதீங்க. பிகினரா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ட்ரேடிங்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நல்லா எனக்கு தெரியும், ஈக்விட்டி கமாடிட்டியில எனக்கு நல்லா தெரியும், ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர்ஸ் இதெல்லாம் எல்லாமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுங்க. ஏன்னா லேர்ன் பண்றது தானே. எல்லாமே வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து காசு நம்மளால ஏர்ன் பண்ண முடியுமோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி வந்து அமௌண்ட்டை நம்ம ஏர்ன் பண்ணலாம் நல்லா ட்ரேடிங்ல. எக்ஸ்பிளைன் அபவுட் சப்ளை அண்ட் டிமாண்ட். சப்ளை அண்டு டிமாண்டு இதுதான் வந்து மெயின். சப்ளை அண்டு டிமாண்ட் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ட்ரேடிங்க்கு. உதாரணத்துக்கு இப்போ இருக்கிற லாக்டவுன் பீரியடே வந்து எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு நல்ல உதாரணமா நான் சொல்றேன். இப்போ வந்துட்டு லாக்டவுன்ல இருக்கு. லாக்டவுன்ல வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டியான கடைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வந்து சப்ளை வந்து இந்த இடத்துல வந்து கட் ஆயிருக்கு. மெஜாரிட்டியான கடைகள் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஜுவல்லரி ஷாப்ஸ் எடுத்துக்கோங்க. இல்ல வந்து நிறைய நம்மளுக்கு பெரிய பெரிய கடை, டிவி, ஃப்ரிட்ஜ் அந்த மாதிரி பெரிய பெரிய கடைலாம் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த டயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு உங்க வீட்டுக்கு வந்து ஒரு ஏசி வந்து தேவைப்படுது. ஏன்னா சப்ளை எதுவுமே இல்லை, எல்லா கடையும் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ அந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவன் சொல்றதுதான் ரேட்டு. கரெக்டா? அவன் சொல்றதுதான் ரேட்டு. ஸோ அந்த ரேட் என்ன, சப்ளை கட் ஆனனால நீங்க கொடுக்குற ரேட்டுக்கு வந்து வாங்கி தான் ஆகணும். தெரியுமா? ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேட் வந்து கூடுது. இதுவே டிமாண்ட் அப்படின்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா சப்ளை வந்து கண்டினியூஸா இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்மளுக்கு எல்லாமே மார்க்கெட் ஆக்சுவலா இது வெயில் காலம், எல்லா கடையும் ஓப்பன்ல இருந்துச்சு அப்படின்னா பாத்தீங்கன்னா ஏசி ரேட்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே வரும். இந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏசிலாம் வந்து 15,000 16,000 இருப்பாங்க. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கடைலாம் லாக்டவுன் இருக்கனால வந்து எல்லாமே வந்து விலை ஏறி இருக்கு. ஸோ இதுதான் சப்ளை வந்து கண்டினியூஸா இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு விலை வந்து கம்மியாயிட்டே இருக்கும். ஓரளவுக்கு மேல சப்ளை வந்துருச்சு அப்படின்னா விலை வந்து கம்மியாயிரும். பட் சப்ளை கட் ஆயிருச்சு, டிமாண்ட் அதிகமாயிருச்சு அப்படின்னா விலை அதிகமாயிடும். அவங்க சொல்றதுதான் வந்து ரேட். அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல போயிடும். ஓகே. வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. எப்படி சப்ளை அண்ட் டிமாண்டை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்றது? ஸோ சப்ளை அண்ட் டிமாண்டை எப்படி வச்சு ட்ரேட் பண்றது அப்படின்னா வந்துட்டு லாங் டேர்முக்கு நீங்க சப்ளை அண்ட் டிமாண்டை வச்சு நீங்க பார்க்கலாம். பட் வந்து நீங்க உங்களோட ட்ரேடிங் டெர்மினல்ல பாத்தீங்கன்னா மார்க்கெட் டெப்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். அதுல வந்து இவ்வளோ பையர்ஸ் இவ்வளோ செல்லர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ஸ்டாக்குக்கு வந்து மேஜர் நியூஸ் வந்து வருது. இப்போ வந்து கமாடிட்டி வந்து பாத்தீங்கன்னா குரூட் ஆயில்ல வந்து நம்மளுக்கு வந்துச்சு. குரூட் ஆயில்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு குரூட் ஆயில் சப்ளை, குரூட் ஆயில் ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து ஒரு பிளாஸ்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா வந்து அந்த குரூட் ஆயில் கம்பெனில இருந்து வர்ற சப்ளை வந்து கட் ஆகுது. அப்போ டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா வந்து ஓவராலா இந்த கம்பெனில வந்து வர்றதுதான் வந்து சப்ளை. திடீர்னு வந்து இந்த சப்ளை வந்து கட் ஆகும் போது டிமாண்ட் அதிகமாகும். இப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து ரேட் ஏறும். ஸோ இதுதான் சப்ளை அண்ட் டிமாண்ட். ஓகே. இதை வச்சு வந்து நீங்க பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் என்ன கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட மனநிலைமை தான். இதை வச்சுதான் வந்து ட்ரேடிங் வந்து நடக்குது. ஐடிசி ஸ்டாக்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பிரதர். ஐடிசி உண்மையிலேயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டாக் தான் வந்து ஐடிசி. அதே நேரத்துல என்னன்னா என்னதான் லாக்டவுன் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஐடிசியோட பிசினஸ் மட்டும் வந்து ஹோட்டல் பிசினஸ் வந்து டவுன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட மெயின் வந்து பாத்தீங்கன்னா சிகரெட்ஸ் தான், அது டவுன் ஆயிருக்கு. பட் அதே நேரத்துல ஐடிசியில வந்து நிறைய பிசினஸ் இருக்கு. அவங்க வந்து கிராசரிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து இது பண்றதுனால அந்த என்னதான் லாக்டவுன் பீரியடா இருந்தாலுமே வந்து அதுல வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டை வந்து பார்த்துட்டாங்க. ஸோ ஐடிசி வந்து ஃபண்டமெண்டலா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக். மற்ற ஸ்டாக்கை காட்டிலும் நீங்க தாராளமா வந்து ஐடிசியில வந்து பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் போறது அப்படின்னா போலாம். இன்ட்ராடே ட்ரேட் பண்ணனாலும் லிக்விடிட்டி நல்லா இருக்கிற ஸ்டாக் 196 ரூபா 40 பைசா அப்படிங்கிற லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ட்ரேடிங் வந்து முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 1.11% வந்து ஏறி இருக்கு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்துட்டு
181 அப்படிங்கிற லெவல்ல இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா 196.40 அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக். தாராளமா நீங்க ஐடிசி எடுத்து நீங்க ட்ரேட் பண்ணணும்னா பண்ணலாம். ஸோ டவுட்ஸ் என்ன கேளுங்க. ஏன்னா ஆக்சுவலா என்னோட டெவலப்பர் ஈவென்ட் சேனல்ல நான் லைவுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களோட கொஸ்டின்ஸை நிறைய கேட்க முடியாது. ஏன்னா நிறைய சேட் இருக்கும். ஸோ இதுல சப்ஸ்கிரைபரும் கம்மியாக தான் இருக்காங்க. நான் டெலிகிராம்ல நம்ம லிமிடெட் மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் போட்டிருக்கேன். ஸோ அதனால queries இருந்துச்சுன்னா கேளுங்க. நேற்று வந்து ப்ரீ மார்க்கெட் அண்ட் ப்ரீ மார்க்கெட்டை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவையும் போய் பாருங்க. உங்களுக்கு வந்து அப்போதான் வந்து புரியும் ப்ரீ மார்க்கெட்ல எப்படி வந்து ட்ரேடிங் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்எஃப்ஓனா நீங்க என்ன சொல்றீங்க? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல கேட்குறீங்களா? நியூ ஃபண்ட் ஆஃபர், ஏதாச்சும் ஃபண்டு புதுசா ஆஃபர் பண்ணா பண்றது அதுதானே கேட்குறீங்க நீங்க? என்எஃப்ஓனா நியூ ஃபண்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏதாச்சும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து புதுசா வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல லான்ச் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஃபண்டு வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. லான்ச் பண்றப்போ வந்துட்டு சொல்றதுதான் வந்து என்எஃப்ஓ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. ஏதாச்சும் புது ஸ்கீம் வந்து போட்டாங்க அப்படின்னா அதை வந்து நியூ ஃபண்ட் ஆஃபர். ஸோ அந்த ஆஃபர்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபண்டு வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அதைத்தான் வந்து என்எஃப்ஓ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ க்ரூட் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நல்லா போயிட்டு இருக்கு. கமாடிட்டியில யாருக்கு எந்த டவுட்ஸ் இல்லை? ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமாடிட்டியில ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. எல்லா சேனல்லையும் எஸ் ப்ரோ, பிகினர்ஸுக்கு கண்டிப்பா வந்து நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். டெவலப்பர் இன்வென்ஷன் சேனல்ல நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா பிகினர்ஸுக்குன்னு எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து இருக்கும். I'm asking about the future and option. How does it work with the equity market? So, ஃபியூச்சர்ல என்ன ஃபோக்கு கேட்குறீங்களா நீங்க? ஆக்சுவலா ஃபியூச்சர் மார்க்கெட்டை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா வந்து நார்மலா வந்து ஃபியூச்சர் மார்க்கெட் வந்து பண்ணாதீங்க. ஏன்னா வந்து ஃபியூச்சர் மார்க்கெட் யாருக்காண்டி வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னா வந்து பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா? கையில வந்து 1 கோடி ரூபா வச்சிருப்பாங்க. 1 கோடி ரூபா வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி மக்களுக்காண்டி ஒரு லாஸை வந்து அவங்களோட லாஸை கம்மி பண்ணதுக்காண்டி லான்ச் பண்றதுக்காண்டி தான் வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ். நம்ம மாதிரி நார்மலா இருக்கவங்கலாம் வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து டச்சே பண்ணக்கூடாது. ஏன்னா எனக்கு கொஞ்சம் நிறைய லாஸ் ஆயிடுச்சு இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ல போயிட்டு. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் வந்து ஈக்விட்டியில வந்து பாத்தீங்கன்னா கேஷ் மார்க்கெட்டை வந்து பை பண்ணி வச்சிருப்பாங்க. மார்க்கெட் வந்து இறங்கிக்கிட்டு இருக்கும், லாஸ் ஆகிட்டு இருக்கும். அப்போ அந்த லாஸை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபியூச்சர் மார்க்கெட்ஸ்ல வந்து ஷார்ட் போவாங்க. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த லாஸை வந்து கேஷ் மார்க்கெட்ல வர்ற லாஸை இவங்க வந்து ஃபியூச்சர் மார்க்கெட்ல வந்து டேலி பண்ணுவாங்க. ஸோ அதனாலதான் அந்த மாதிரி பிளேயர்ஸுக்காண்டி தான் வந்து ஃபியூச்சர் மார்க்கெட்ஸ் வந்து லான்ச் பண்ணது. அந்த ஃபியூச்சர் மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ்காண்டி வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஒவ்வொரு ஃபியூச்சர் மார்க்கெட்டுக்கும் ஃபியூச்சர் கான்ட்ராக்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பைரி டேட் வந்து இருக்கும். எக்ஸ்பைரி டேட்னு சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் மார்க்கெட்டுக்கு ஆப்ஷன் மார்க்கெட்டுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் ஒவ்வொரு மாசமும் கடைசி வியாழக்கிழமை. ஸோ அதுதான் வந்து எக்ஸ்பைரி டேட் அவங்களுக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும்னா வந்து அதே மாதிரி வந்து ஈக்விட்டியில கேஷ் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா 1 ஷேர் 2 ஷேர்லாம் வந்து வாங்கலாம். பட் வந்து ஃபியூச்சர் மார்க்கெட்ல உங்களால 1 ஷேர் 2 ஷேர் வந்து வாங்க முடியாது. ஒரு லாட்டா தான் வாங்க முடியும். ஒரு லாட்டுக்கு 1000 ஷேர் 2000 ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. இப்போ ஒரு லாட்டா தான் வாங்க முடியும். அதுக்கு வந்து புரோக்கரேஜ் வந்து ஒரு மார்ஜின் வந்து கொடுப்பாங்க. 1 மந்த் கேரி ஃபார்வர்டு பண்ற 1 மந்த் ஃபுல்லா வந்து இன்னைக்கு வாங்கிட்டு 1 மந்த் ஃபுல்லா கான்ட்ராக்ட் எண்டிங் பீரியட் வச்சுக்கிறதுனா அதுக்கு ஒரு மார்ஜின் கொடுப்பாங்க. அது நீங்க உங்க புரோக்கரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா எவ்வளவு மார்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இன்ட்ராடே அப்படின்னா ஒரு மார்ஜின் இருக்கும். பிஓசிஓனா மார்ஜின் இருக்கும். ஒவ்வொருத்துக்கும் ஒரு மார்ஜின் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸுக்காண்டி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. நம்மள மாதிரி பிளேயர்ஸ், நம்மள மாதிரி பிகினர்ஸ் எல்லாமே வந்து அந்த மாதிரி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பக்கம் போகாதீங்க. ஏன்னா நிறைய ஆக்சுவலா வந்து நான் ட்ரேடிங்ல வந்து 5 இயர்ஸா இருக்கேன். நான் அந்த ஃபியூச்சர் மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல வந்து கன்சிஸ்டண்டா வந்து ப்ராஃபிட் கிடைச்சு நான் பார்த்தது கிடையாது. இந்த மாதிரி ரிஸ்கி டயத்துல வேணா அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது சடனா வந்த லைவ். சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா எப்படி ஸ்டே பண்றது மார்க்கெட்ல ஒரு 10 கீ பாயிண்ட் வந்து என்னோட டெவலப்பர் இன்வென்ஷன் வீடியோல நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். எமோஷனல் மார்க்கெட்டோட சண்டை போடுங்க, ஸ்டாப் லாஸ் கரெக்டா மெயின்டைன் பண்ணுங்க, ஒய்வே அனாலிசிஸ் பண்ணுங்க. நான் எப்பயுமே வந்து எந்த ஒரு இடத்துலயுமே வந்து இப்போ இன்னைக்கு இந்த லைவ் வந்திருக்கேன். இந்த லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 பேர் தான் இருக்கீங்க. ஓகே, எப்பயுமே நான் லைவுக்கு வந்தேன் அப்படின்னா மினிமம் ஒரு 50 பேர்ல இருந்து 100 பேர் இருப்பாங்க.
இன்னைக்கு 6 பேர் தான் இருப்பேன். இதுக்கு அகைன் இன்னைக்கு போயிட்டு ஓய்வு அனலிஸ்ட் பண்ணுவேன். எதுக்காண்டி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மெம்பர்ஸ் லைவ்ல வந்து கம்மியா இருக்காங்க. ஸோ இந்த சேனல்ல வந்தனால தான் கம்மியா இருக்காங்களா, நோட்டிபிகேஷன் நிறைய பேருக்கு கிடைக்கலையா, இல்ல ஆஃப்டர்நூன் டயத்துல வந்தனால அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஓய்வு அனலிஸ்ட் வந்து பண்ணுவேன். அது மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்குள்ள வந்து ஓய்வு அனலிஸ்ட் பண்ணுங்க. பண்றப்ப உங்களுக்கு வந்து சில ஆன்சர்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட் லைவ் செஷன்ல நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்றேன். தேங்க்ஸ்.